நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா? அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து 4th வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து 4th வீடியோ சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். பேலன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஸோ சரியான நிறுத்து குறியீடுகள் இட்டு வந்து ஒரு தொடர் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கே நிறுத்து குறியீடுகள் வந்து எட்டாக வந்து சரியான தொடராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? இதுதான் வந்து சரியாக நிறுத்து குறியீடுகள் இட்டு வந்து சரியாக இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலிங் பெல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மணி, நமக்கு தெரியும், ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான தமிழ் சொல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதோ செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா சரியானது. அடுத்து பாருங்கள், விடை வகைகள் வந்து கேட்குறாங்க. இது செய்வாயா என்று வினைவே போது நீயே செய் என்று ஏவி கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏவல் விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்திங்கன்னா சரியான நிறுத்துக்குறி அறிதல், இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி, இதுதான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸோ அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் மோர்ஃபோனி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உருபன். அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இணை வந்து கேட்குறாங்க. கலைச்சொல்ல கான்சோலேட்னா துணை தூதரகம் சரியாக இருக்குது. பேட்டர்னா காப்புரிமை சரியாக இருக்குது. கில்டுனா வணிகக்குழு, அது வந்து சரியாக இருக்குது. டாக்குமெண்ட்னா பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. ஆவணம்னு சொல்லிட்டு வரணும், ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருட்களுக்கு பொருந்தாதது வந்து இது தப்பாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல் பார்த்திங்கன்னா பயனுள்ள செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ மற்றதான் பாருங்கள், பசு மறுத்த ஆணி போல் எளிதில் மனதில் பதியல், அது சரியாக இருக்குது. உடலும் உயிரும் போல் மனமொத்த நட்பு சரியாக இருக்குது. கிணற்று தவளை போல் வந்து உலக அறியாமை, அது வந்து சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மீனிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக, எலியும் பூனையும் போல், இது பார்த்திங்கன்னா பகைமையை வந்து குறிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை. அடுத்து பாருங்கள், திரும்ப அதே தான் கேட்குறாங்க. ஸோ பிரிவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிரிவினை வாக்கியம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அகரவரிசையில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம உயிரெழுத்து வரிசை பார்க்கணும், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வரிசை பார்க்கணும். சில வந்து சரியான அகரவரிசை இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் அகரவரிசை தான். சில வந்து எது சரியாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வேர்ச்சொல் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 இல்லை 3 கொஷின்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பாடு என்ற வேர்ச்சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடியவள். ஸோ வினையால் அணையும் சொல் வந்து பாடியவள் வரும். பாடுதல் என்பது தொழிற்பெயரில் வரும். பாடினால் என்பது வினைமுற்றில் வரும் சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கான், ஸோ அவருடைய தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா காணுதல் சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரக்கம், இரக்கத்தை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, கதிரவனை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் கூறப்படுவது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, காற்று. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கொடு, கொடு, இதுக்கு நான் சரியான அமைப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கொடுத்தல், நேராக வரைதல்.
அடுத்து பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செகண்டும் ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியாக இருக்குது. செகண்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பாக இருக்குது. வாடைக்காற்று வீசியது அது வந்து சரியாக இருக்குது, இங்கே இக்கு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் சட்டென தனித்தது அது வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? 1, 3 வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூறி வேய்ந்தனர். ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா, பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாத வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் கேட்குறாங்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதில் வந்து பொருந்தாதது வந்து எஃகு. அடுத்து பாருங்கள், வானம் அளந்தது என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா வானம் ப்ளஸ் அளந்தது. ஆப்ஷன் சி. அடுத்தது பார்த்திங்கன்னா கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா கை ப்ளஸ் பொருள். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், என்றென்றும் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் இன்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. இவை பழங்கள் அல்ல. ஸோ இதான் வந்து சரியாக இருக்குது. அல்ல என்பது பன்மை. சரிங்களா? அன்று என்பது ஒருமை. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. தெளிவுன்னா பார்த்திங்கன்னா நற்காட்சி, ஓர்தல்னால் பார்த்திங்கன்னா நல்லறிவு, உபசமம்னா பார்த்திங்கன்னா அடங்கி இருத்தல், பேர் தற்குன்னா அகற்றுவதற்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. குந்தம்னா உட்கார, மிசைனா மேலே, கந்தம்னா மனம், விசனம்னா கவலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எவ்வகை தொடர் என்ன கேட்குறாங்க. பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். அடுத்து பாருங்கள், சரியான தொடரை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ உயரமான மரம் பார்த்திங்கன்னா ஆச்சரியக்குரிய இருக்குது. அப்போ வந்து உணர்ச்சி தொடர். அடுத்து பாருங்கள், சொல்லின் கூட்டப்பெயர் வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழம்னா வந்து பழங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டப்பெயரை தேர்வு செய்க. ஆடு மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவாக்கும் என்னும் விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நற்றிணை. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. சலைன் சாயல்னால் வந்து ஆப்ஷன் சி, கலர் நிலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைச்சொல் கேட்குறாங்க. ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பார்த்திங்கன்னா பண்டைய இலக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் சரியான இணை வந்து கேட்குறாங்க. ஸோ டவுன்லோட்னால் வந்து பதிவிறக்கம், அதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலைன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கடல் அலையை சொல்லுவாங்க. அலைந்து திரிதல், நம்ம ஊர் சுற்றுறோம் இல்லையா, ஸோ அதை சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இரு பொருள் தருக. ஆறுன்னா பார்த்திங்கன்னா நதி, சிஎன், இது ரெண்டுமே வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மரபு பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. சேவல் கூவும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல் வந்து கேட்குறாங்க. காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, டேஷ் பாட்டின் மூல ஊற்றே, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே. இதுதான் பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல். அடுத்து பார்த்திங்கன்னா நிறுத்துக்குறிகள் சரியானது வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ மறு டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்போம். சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 55 ஊருக்கு வந்து நம்ம மறு ஒரு கொடுத்துருப்போம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா புதுகை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. புதுவைனா பாண்டிச்சேரி குறிக்கும், புதுக்கோட்டைனா புதுகை. இங்கே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை காவரிசை, இங்கே புதுகை. ஸோ அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர்களின் மருவை வந்து கேட்குறாங்க. திருநெல்வேலிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நெல்லைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், புதுச்சேரிக்கு வந்து நம்ம புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலத்தை சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன, பார்த்திங்கன்னா நிகழ்காலம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம், அதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்யுங்க. கண்ணன் படித்தான் என்பது இறந்த காலம். அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, நீத்து பாகம்,
குடிக்கவா அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. மேல் கஞ்சி குடிக்கவா அதுதான் பார்த்திங்கன்னா சரியானது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ரெகுலராக வந்து ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.